ரவுடி பார்ட் 2 வந்து ஷூட்டிங் பண்ணிது. ஹாய் गाइस, லைக் பண்ணுங்க. பன்னீர் எப்படிப்பட்ட பேரம் உங்களுக்கு? சூப்பர் பேர். அவனா பொண்ணுக்கு பழசுக்குது, ஆண்டி பழசுக்குதுன்னு சொல்லி பேசி பேசி என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகுது. இதுங்கெல்லாம் ஏனான்னு கூட சேட் போடலாம். அதுக்கு பரமோங்க சூப்பரா இருக்குதுல. நடிப்பார்க்கனுக்கு 25 ஓட்ட ஜட்டில. போலாமா? என்ன நான் கால் மாட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேப்பா சாமி போலாம். ரவுடி பார்ட் 2 வந்து ஷூட்டிங் பண்ணிது. வேற லெவல்ல கொஞ்சம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கு போறோம். அங்க ஷூட்டிங் இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிணத்துக்கு போறோம். சும்மா அப்படியே தெறிக்க விடுறோம். பறக்கும் ரவுடி கட்ட ரவுடி மட்டும் சொல்லுங்க. ஆமா எல்லாம் அப்படியே வடக்க மாறிக்கிறனா. சுபாஷ் ரெட்டி உட்காரு. போகலாம் போகலாம். புறா வண்டியா புராசன் உங்க வண்டியா பயங்கரமா இருக்கிறியாப்பா சாமி. அப்படியே டெரர் லுக்ல மைங்கெல்லாம் பாருங்க. அப்படியே ரப்பக்கு எந்தல குதிகிற சீன் பிராக்டிஸ் வேணும். எந்தல குதிகிற சீன்லாம் இருக்குது. அதாவது நீங்க பாக்குற அந்த ஒரு நிமிஷத்துக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் பாத்தீங்களா. சாமி எல்லாம் இப்ப வந்து கிணத்துல குதிக்க போறாரு. அப்படியே டப்பு கட்டேன்னு பெரிய ஏமாற்றமா இருக்கு போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரியும். வீடியோவே போட்டதுக்கு அப்புறம் தான் நீ போடணும். கண்டிப்பா ட்விஸ்ட் ரிவீல் சாமி விடுவாங்க. சாமி சரணம். வீடியோவே எண்ட் வரைக்கும் பாருங்க गाइस. ஆமா ஹாய் गाइस. தடிப்பு அரக்கன் गाइस சொல்ல சாணி மலை ஏத்திட்டு போறோம். மாங்காய் கொயக்கா எதுவுமே இல்ல. நான் இங்க நித்துங்க எங்க போயின்னு கிடக்குறீங்க. கூட்டு போற போகலாம் போயிடுறியா சாமி. சாணி தானே மிரிச்சு காலில் வர வழியில. நான் காலில் மறியில வண்டியில் ஏற்றிட்டான். தச்சிக்கினே தான் நம்ம பறக்குது. அப்படியே எரிக்குது அப்படியே சாணி. சாணியா நாய்க்கு என்ன தெரியல. பா தூண்டில்றா நீ தானடா. அழகா தான் இருக்கீங்க. என்னது அது எனக்கு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க. தெரியும். அப்படி இல்லை இங்க வர சாமி இங்க வர. ஜாஃபர் பாத்துப்பா கல்லுலாம் இருக்கு. கோணிக்கு நீ நூல் எனக்கு தான் பாத்து எத்துக்குமாங்கலாம். நூல் இது ஒரு மயிரும் கிடையாது. ஆய கொள்ளையாண்டு தான் இருக்க நூல். வா போய் போடுறதுன்னு எடுத்துக்கலாம். என்ன டைம் ஆகுது இப்போ? டைம் ஆயா வீடியோல ஆயா கொல்லி சாமி. ஆயாவை காமிக்கலாமா யூடியூப்ல? ஆமா ஆமா இங்க பாருங்க இங்க பாருங்க. ஒன்றும் கிடையாது. டியர் கிரானிஸ் சூப்பரா இருப்பீங்க நீங்களாம் என் யூடியூப் சேனல்ல வந்தீங்கன்னா. யூடியூப் சரிம்மா சரிம்மா நான் நல்லா ஒழுங்கா உக்காந்துட்டேம்மா. தாத்தா தாத்தா பாருங்க பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா வந்து நிலத்தோரத்துல உட்காந்துக்கிட்டு காத்து வாங்கினுங்கிறாங்க. பன்னீர் பன்னீர் பன்னீரோட ஆயா அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வா 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 பாரு. அவள்தான் இப்பதான் வீடியோ சூடு பிடிக்குது. டிஎன் ஜோதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல் சொல்லுங்க. டிஎன் ஜோதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஏன் சொல்ல தெரியாதுமா. லைக் சரி சரி நான் உங்களுக்கு கேக்குறேன். லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிங். ஆமா சரி ஆயா ஒரு கேள்வி. பன்னீர் எப்படிப்பட்ட பேரம் உங்களுக்கு? சூப்பர் பேரம். உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரம் கிடைக்குது குத்து வச்சிருக்கணும். பேரனே கிடையாது. அப்படியா? ஒரே ஒரு தடி தான். ஒரே ஒரு தடி. ஒரே தடி. சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு புள்ள தான். ஒரே புள்ள. ஆமா தங்க புள்ள. அருமையான புள்ள. பேத்திங்க தான். அவன் தான் பேரன் எங்களுக்கு. ஆமா பேரன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற மாதிரி போயினுங்கறாரு இன்ஸ்டாகிராம்ல. கேடியா கேடியாமே போவோம். எங்கன்னா பார்த்ததா ஆயா மற்றபடி ஆயா. சரி நான் என்ன கேக்குறேன்னா பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமா என்ன போகுது. நிறைய பொண்ணுங்க தான் பேசுறீங்க. கொடுக்குறாள் அங்கதான் அவன் முண்டாட்டியா கொடுக்குறாள் பெட்டு. அப்படியா? உங்க கூட பேசவே மாட்டேன்றான். இல்ல இல்ல இப்ப சொல்லு சாமி. ஒண்ணும் இல்ல அவனா பொண்ணுக்கு ஃபாலோவர்ஸ்க்குது ஆண்டி ஃபாலோவர்ஸ்க்குன்னு சொல்லி பேசி பேசி என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போறது. இவன் சேனலை பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெய்லியும் தாலியா இருக்குது. சொம்மாமா அதெல்லாம் நீ எல்லாம் பாத்துன்னு கிடைக்காதுமா. அவ்வளவு பயம்.
இந்த பொட்டாட்டி கட்டிக்கிட்டு கூட இந்த கேடி ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு அந்த பொண்ணு பாக்கல அந்த மேலே அப்படிலாம் இல்ல பொதுவா சொன்னேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமிங்களும் அவர்கிட்ட பேசுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்க வந்துக்கிறோம். எங்க ஆயாவை பாக்கணும், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க உங்க எல்லாரையும் கூட்டு போய் எங்க ஆயாவை காமிக்கிறேன் தான் கூட்டு வந்துச்சு சாமி. அதனாலதான் வந்து உங்க எல்லாம் பாத்துட்டு சாமி ஆனா மாலை போட்டுக்கிற. ஆனா அந்த கேடி சொல்லி இருக்க மாட்டான் அந்த மாதிரி. அவ்வளவு கான்பிடென்டா சாமி? அவ்வளோ இவனை தூக்கின அவங்க சுத்தமா மில்திக்காரன் எங்க புள்ள அவனை தூக்கின்னு ஓடுவான். மறுக்கும் போது ஓடுவான் ஓடுவான் ஓடுவான். அப்படி ஒரு ரவுண்டு வருவான். அவன் நல்லா இருப்பான்ட்டு அவன் தங்கச்சி பக்கம் ஒரு தூக்கின்னு ஓடுவான். இதுங்கெல்லாம் என்னன்னு கூட சேட்டு போடலாம். அதுங்க பரம்போக்கு. சரிங்க ஐயா, போய் வீடியோ எடுக்கிறோம். பாய் பாய். அண்ணன் பண்ண துண்டில எத்தனை கைட்ல ரெடி இரு இரு அவனை காமிக்கலாம். நீந்தி எங்கேயோ சில்லற வார போறானுங்க. நல்லா பாருங்க, இந்த வரப்புல செருப்பு இல்லாம நடக்கிறது பெரிய விஷயம். எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி பீஸ் இல்லை, முள் இல்லை, குச்சிங்க இல்லை. இது வரைக்கும் போதும். சூப்பராகுதுல்ல அப்படியே இடமே. இப்போதான் நல்லா சொல்லிட்டு வந்தேன், கால் எதுலையுமே வைக்கல அப்படின்னு. மாஸ் 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 மாஸ். மீன் பண்ண அப்படியே கட்டது பாரு கிணத்துக்கு தெரியுதா? பின்னாடி வந்து இப்படி நின்று ஊற்றி இப்படி உதவி சொல்ல நீ நவந்துடணும். அப்படியே விளக்கிட்டான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. பன்னீரோட தாத்தா தான். ஆள் பார்க்கறதுக்கு சும்மா அப்படியே எங்க இருக்காரு. முன்னாடி இதுக்கு வந்து கம்பீரமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பி மாதிரின்னு சொல்லிட்டான். கம்பிக்குன்னா மீன் நீங்க சொல்லுங்க சத்தியமா. கம்பி அதாவது கம்பி டிஎம்டி கம்பிகள் அவள் தான். கம்பி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா. என்னப்பா இப்போ அவரை வேலையை போறப்ப இப்போ கிணத்துல தானே குதிக்கிட்டு வந்தேன். ஆகட்டும். சும்மா நான் உங்களோட டிஎன் ஜோதிஷ் பேசுறேன். இதெல்லாம் பேசுங்க. இதுல தான்டா ஓடியாந்து குதிக்கிற சீனு. இதுல இருந்தா ஆமாண்டா. இதுல வந்து பார்த்தா இது கரையாஞ்சிரா. இதுல பார்த்து இந்த மாதிரி பண்ணி பிடிச்சுங்கடா. அந்த மம்மிலாம் இந்த மாதிரி தானே ஃபைட்ல வரும் இந்த சீன்ல தான். இதெல்லாம் போன் விழுந்துட்டு போகுது. 45 அடி 60 அடி நினைக்கிறேன். பாருப்பா இப்படிதான் ஜாஃபர் நல்லா குத்தகை கொகார வச்சு அடிக்கிறேன். இப்படிதான் பிடிச்சுங்க மீன் பிடிச்சுங்க. ரொம்ப நேரமா காண்டல ஒரு மீன் மாட்டுதா பாரு சனியே சொல்லணும். அப்படி ஒரு குறவை வருது பாருங்க. கல்லு போட்டா வந்து தூண்டி போட்டா குறவை மாட்டிக்கிண்டா. எல்லாம் நீ பேட்டு மீன் போடுறா. கல்லு போட்டா வருது குடிங்கிறது. எவ்வளவு பெரிய குறவை. மணி நேரமா ஒரு மீன் நேரமா தூண்டில் போடுறேன். ஏய் நான் சொல்லி தரேன் ஒன்னா கம்மிது படையில கூட வளரின்னு இருப்பான். இவ்வளவு நேரமா உக்காந்துக்கிறேன் ஒரு மீன் மாட்டதை பண்ணு. சாதாரணமா பேச டைலாக் மனோட நான் இங்க இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. நடிப்பு அரக்கன் உங்க நடிப்பு அரக்கன் பேசுறேன். நடிப்பு அரக்கனுக்கு 25 ஓட்ட ஜட்டியில போறீங்களா? ஆமா சாமி. இல்ல 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 நீ 6 கொலால எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கெட் உள்ள கை விட்டியா? என்னென்ன பேச சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம விதம் இறங்குறா. ஷாட் நல்லா இருக்கணும் கண்டிப்பா சாமி. கேமராமேன் நான் தான். டோன்ட் வரி. அதனாலதான் சாமி பயமே. டப்பா எத்தணும். மைக் எவ்வளோ சாமி அது? என்ன ஒரு 2000 ரூபா 3000 ரூபா? இந்த ஓலிலன் மைக் எவ்வளோ எல்லாருக்கும் தெரியும். 20000 ரூபா. அது 20000 ரூபாய் மைக். 20000 ரூபா தண்ணியில் போட்டோன்னு வச்சுங்க. கா அவ்வளோதான். எல்லாத்தையும் குத்துரும் கையில் கத்தலாம். இந்த ப்ரோ ஓடுற மாதிரி என்ன டேக்கு? ஆமா அண்ணா அந்த சீனு டூவில் போட்டுக்கிறேன். டூ தான் கரெக்டாக இருக்கும். குதிக்கிறப்போ கேமராவோட நான் குச்சிடுறேன். மூஞ்சி போறேன். ரெடி அண்ணன் வீடியோ எடுக்கிறாப்புல. தடவிக்கிறேன் ஒரே டேக். அது சொல்றேன் உதைக்கிறது தான் சாமி. தள்ளுற மாதிரினா வந்து அது நார்மலா இருக்கும். வச்சா தானே நீ அப்படியே போய் விழுவ. தள்ளிட்டு எங்கன்னா போய் உதைப்பாங்களா? நான் உதைக்கும் போது தான் அவன் நவுந்து போறான். நீ குச்சி போடுற. நீ கத்தா ஏந்துக்கணும். சே
கொட்டை கலங்கி தரேன். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா மீன் பிடிச்சிருவேன். இரு உள்ள போய் ரசீது எடுத்துக்கோ. கரெக்டா வந்துச்சா? கரெக்டா வந்துச்சா இல்லையா? கரெக்டா வந்துச்சு சாமி. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் சாமி? ஏய் ஜோதி கை குடுறா அவனுக்கு. மண்ணா ஏய் கை குடுறா எப்படா ஏறுவான் அவன்? அடப்பாவி. ஏய் ஃபோன் பாத்துறா ஃபோன் அடாச்சு ஃபோன் ஆச்சு. ஐயோ கம்முனாட்டி இஸ்தர மூஞ்ச படுறான் அவனுக்கு. ஹரே கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்த. மெனக்கறானுங்க ரீல்ஸ் போசுறோம். எறும்பு கடிக்காம இருக்கிறதுக்கு சேர் பூசிங்கன்னா காலில் எறும்பு கடிக்காதான். சாமி நீங்க குதிக்கிறப்போ சார்வால் நவுந்தாரு, அப்ப இந்த ஃபீல் எப்படி இருந்தது? சூத்துல கப்பம் கலங்கிச்சு. சத்தியமா கெட்டது பேசணும் நினைக்காதீங்க. நீங்க நஞ்சு பாருங்க. சிங்கிள் டேக்ல குதிக்கணும். கிணறு 60 அடி. கொஞ்சம் போயிடுச்சுன்னா கிணத்துல வந்து அந்த ஒயர் இருக்குது கவட்டை போடணும்னு இருக்கும். மாட்டிக்கின்னு துணி தொங்குற மாதிரி தொங்கிருப்பாரு. மக்கள் மகிழ்ச்சிக்காக நம்ம பண்ணிடுற நிகழ்ச்சி மார்க பந்து முட்டு சந்து நோண்டுறாங்க இந்த ஜாலி ஜோதிடரனை வந்து நோண்டுறாங்களாம் வந்து. சொல்லு சாமி. எந்திரன் சிட்டி மாதிரி நோண்டுறாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு வீடியோமே பிளாஸ்டாக தான் இருக்கும். கம்பல்சரியாக வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் செல் அப்போ ஆல்வேஸ் ரெடியாக தான் இருப்பான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரிப்படுத்த எல்லாரும் பிஏபி அடிச்சு விடுவோம். எல்லாரும் சேமா சொல்லுங்க. ஆமா ரெடி 3 2 1 நன்றி வணக்கம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாட்டியன் ஜோதிஷ். நன்றி வணக்கம். முடிஞ்சிச்சு ஐபிஓ சத்தியமா முடிஞ்சிச்சிங்க. ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் வரமா அதை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு சீனு. கிளைமேக்ஸ் சீன் மாதிரி வந்துச்சு வந்துனேக்கிறமா. இங்க படுறத பார்த்தா தான் மொத்த யோகட் வர படுறேன் நான். சாவிடுச்சுட்டானுங்க எந்தல போட்டு. சொல்லுமா. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமா பண்ணுங்க. ஹலோ ஹாப்பியா இருக்கலாம். ஓ சரிம்மா நன்றி. நோ நீ பேசும்போது இப்படி ஒரு வ்ளாக் எடுத்துக்கிறாரு. உன் குடும்பத்தையே அழிச்சிருவாருண்ணா இவரு. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே வந்து நீ பேசுறது எல்லாமே என் குடும்பத்துக்கு எடுத்துருவேன். மச்சான் நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சு கல்யாணத்துல அவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். இப்போ நீ ஹாப்பியா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. கல்யாணத்துக்கு வந்தா நல்லா சனி முடிச்சான்னு தெரியல எனக்கு. வாழ்க்கையே நாசமா போயினுக்குது. போற டைம்ல எம்மோ பஸ் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோங்க பா. அந்த நீங்கள் பார்த்து சிரிக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லாக செலவாகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. ரொம்ப வேலைமான கட்டுறோம். யார் யாருக்கோ எந்தெந்த வீடியோக்கோ லைக் போடுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து டிஎன் ஜோதிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்காக கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் ரெட் கலரில் போட்டு விட்டிங்கன்னா அது பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.